திருமணமாகி 5வது மாதத்தில் நான் சிறைக்கு, அதுவும் மிசா என்கிற அந்த சட்டத்தில் கைது செய்யப்பட்டு சிறைக்கு செல்லக்கூடிய அந்த சூழ்நிலையை அடைந்தேன். நான் வீட்டிலிருந்து சிறைக்கு புறப்படுகிற நேரத்தில் என்னுடைய மனைவியை அழைத்து, நான் வெளியூருக்கு கூட்டத்திற்கு செல்வது போல கருதிக்கொள் என்று சொல்லிவிட்டு தான் சென்றேன். அவர்களுக்கும் அது புதிது, இப்படி சிறைக்கெல்லாம் போவது என்பது அவளுக்கு இது புதியது. அவளுக்கு ஒன்றுமே புரியவில்லை. சரி, கூட்டத்திற்கு போவது போல் 5 நாட்கள் திரும்பி வந்து விடுவார் என்று தான் கருதி என்னை வழி அனுப்பி வைத்தார்கள். இப்போ எனக்கு ரொம்ப சின்ன வயசுனால எனக்கு ஜெயிலுக்கு போகிறாங்கன்னதும் எனக்கு அழுவ மட்டும் தான் தெரிஞ்சுது. இப்போ ஊருக்கெல்லாம் போனால் கல்யாணம் ஆகி ஒரு 5 மாதம்தான் ஆகுது, அதுக்குள்ளே இப்படி ஆயிடுச்சு அப்படிங்கும்போது மற்றவங்க சொல்லும்போது கொஞ்சம் வருத்தமாக இருக்கும். அதாவது நான் சிறைக்கு போன கொடுமையை விட அந்த கொடுமை அதிகமாக இருந்தது. M.K. ஸ்டாலின், முத்துவேல் கருணாநிதி ஸ்டாலின் என்னும் நான் அரசியலில் வேலை நிறைய இருந்தாலும் டைம் கிடைக்கும்போது இப்போ ஒரு சினிமாவுக்கு கூப்பிட்டு போவாங்க. அப்புறம் ஈவினிங்கில் கொஞ்சம் டைம் இருந்ததுன்னா பீச்சுக்கு போகலாம் அப்படின்னு சொல்லி போவோம். அப்புறம் வெளியில் போய் சாப்பிட்லாம். அப்படியே இந்த மாதிரி கிடைக்கிற நேரத்துலலாம் அப்புறம் எங்கேயாவது ஊர்களுக்கு போவோம். எங்கே போனாலும் புடவை வாங்கிட்டு வருவாங்க. ஆசையாக வாங்கி கொடுப்பேன். நானும் கடைக்கு போனால் பேண்ட் ஷர்ட்லாம் அப்போ நான் தான் வாங்கி கொடுப்பேன். ட்ரெஸ்ஸே நான் தான் அவங்களுக்கு செலக்ட் பண்ணுவேன். அவங்க வாங்கிட்டு வந்தால் எனக்கு ஒரு மாதிரி லைட் க்ரீமு, லைட் ப்ளூ, அந்த மாதிரி லைட் கலரு தான் பிடிக்கும். எனக்கு என்னை பொறுத்த வரைக்கும் என்னுடைய உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுப்பாங்க. என்னை சுதந்திரமாக இருக்க விடுவாங்க. இப்போ நானே ஒரு கோயிலுக்கு போகணுன்னா, அதெல்லாம் ஊருக்கு போகணும், ஒரு வேலையாக ஒரு ஏதோ ஒன்று இருக்குன்னா நம்ம சொல்லிட்டோம்னா அதெல்லாம் ஏன் என்ன அதெல்லாம் போகக்கூடாது, அந்த மாதிரி எங்கே போகிற அந்த மாதிரிலாம் கேட்க மாட்டாங்க. என்னை பொறுத்த வரைக்கும் நான் சந்தோஷமாக இருக்கேன். என்னையாகட்டும் பிள்ளைங்களாகட்டும் அவங்கவுங்க உணர்வுகளுக்கு மதிப்பு கொடுத்து அவங்கவுங்க தேவை என்னவோ அதை அப்போ 100க்கு 100 மார்க்கே கொடுத்துருவீங்க. கொடுத்துருவேன். தமிழ்நாட்டின் முதலமைச்சராக, கட்சி தலைவராக அவர்களுக்கு பல்வேறு பணிகள் இருந்தாலும் ஒரு கணவராக எனக்காக நேரம் ஒதுக்கியதோடு மட்டுமல்லாமல் தனக்கு கிடைத்த நேரத்தில் இந்த நூலை முழுவதும் படித்து எனக்கு சில ஆலோசனைகளும் வழங்கி இந்நூலுக்கு அன்பு உரையும் எழுதி கொடுத்தது எனக்கு மிகவும் மகிழ்ச்சி. இந்த புத்தக வெளியீட்டு விழாவிற்கு அவரால் வர முடியவில்லை என்றாலும் மனம் முழுக்க இங்குதான் இருக்கும். நேரலையில் முழு நிகழ்வையும் பார்த்து கொண்டிருக்கும் என் கணவருக்கு முதல் நன்றி. சொல்லப்போனால் கண்டிப்பாக நீ இந்த நிகழ்ச்சிக்கு போய் நல்லபடியாக நடத்திவிட்டு வா என்று என்னை வாழ்த்தி அனுப்பியதும் அவர்தான்.